ஹலோ வீவர்ஸ், மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. இந்த 7 நாட்கள்ல மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகிறது என்று ஜோதிட கணிப்பின் மூலமாக தெரிய வருகிறது. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகிறது, எந்தெந்த இடத்துல நல்லது நடக்க போகுது, எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் வரப்போகுது, நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில தான் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகுது என்பது குறித்து தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இனி நம்ம அதற்கு தகுந்தாற் போல செயல்பட்டு வரப்போகிறோம். மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. ஆஞ்சநேயருடைய அருளாசியால எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 22/12/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு அடுத்த 7 நாட்களில் நிச்சயமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மகர ராசி நேயர்களுக்கு சில இடங்கள்ல வேலையில அழுத்தமானது உண்டாகலாம். சில இடங்கள்ல அயராமல் உழைக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்களுக்கு என்னதான் உடல் ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்க கண்டிப்பா உழைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில இருப்பீங்க. அதோடு வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே உங்களுக்கு வரக்கூடுங்க. இதனால வேலையில ஒரு விதமான அழுத்தமான சூழ்நிலையில இருப்பது போல பார்த்தீங்கன்னா நீங்க உணர்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இதை எல்லாத்தையுமே இரண்டையுமே பேலன்ஸ் செய்யக்கூடிய சூழ்நிலையில தான் இப்போது இருந்துட்டு இருக்கீங்க. இதை யாரெல்லாம் மகர ராசி நேயர்கள் இந்த 2 விஷயத்தையுமே பேலன்ஸ் செஞ்சு கொண்டு வரீங்களோ அவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த 7 நாட்கள் முன்னேற்றமான வாரமாக அமைய போகிறது. அதாவது ரொம்பவே சிம்பிள்ங்க. வேலையில என்னதான் அழுத்தமானது வந்தாலுமே, அதாவது நாம செய்யக்கூடிய வேலை தான் அப்படின்னு, இது நம்முடைய வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நீங்க திறமையோடு செய்து முடிக்க வேண்டுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை விட்டு கொடுக்காம நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய வேலைகளை முழுமையாக பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்தி செய்து முடிக்க வேண்டுங்க. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. எதிர்பார்த்த ஒரு காரியமானது நல்லபடியாக சிறப்பாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த விஷயமானது நல்லபடியாக நடக்க போகிறது. ஏனென்றால் கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் வீட்டுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தாலுமே அதில் ஏகப்பட்ட தடைகளானது வந்திருக்குங்க. பிறகு அந்த விஷயத்தில் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பே வந்திருக்கும். இது என்னடா இதை நம்ம செய்யாமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தோண ஆரம்பிச்சிடணுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை கனெக்ஷன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு இஷ்யூஸ் ஏதாவது அது உங்களுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அமையாதுங்க. இது ஒரு 4-5 நாட்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு யோசிக்கும் போது என்னடா மற்றவங்க எல்லாத்துக்குமே நல்லா தானே டக்குன்னு சரியாயிருச்சு, நமக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருது, நமக்கு நேரமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மன அழுத்தத்திலேயே நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் இனி வர
வரப்போகின்ற நாட்களில் இந்த நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாக போகிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரித்து வங்கி இருப்பானது உயரப்போகிறது. ஏனென்றால் கடந்த சில 4 மாத காலமாகவே பெருசாக பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது. சில நேரங்களில் கடன் வாங்கி தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தையே ஓட்ட வேண்டிய நிலைமையிலையும் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. நீங்கள் வாங்கிய கடனை ஓரளவுக்கு அடைக்கலாம். அந்த அளவுக்கு வருமானமானது கைக்கு வரப்போகிறது. மேலும் புதிய தொழிலில் நீங்கள் தைரியமாக இறங்கலாங்க. மேலும் புதிய தொழிலில் இறங்குவது தப்பு கிடையாதுங்க. புதிய தொழிலை பற்றி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன, அந்த தொழில் எப்படிப்பட்டது அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணுங்க. அந்த தொழிலை பற்றி ஒரு 70% நீங்கள் கற்று வச்சுருக்கணும். அதன் பிறகு அந்த தொழிலில் நீங்கள் இறங்கும்போது தான் அதில் உங்களுக்கான சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே நீங்கி குதூகலமானது அதிகரிக்க போகிறது. மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்க போகிறது. பிள்ளைங்களால் பார்த்தீங்கன்னா பெருமையும் சிறப்பும் உண்டாகக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. பிள்ளைகளின் மூலமாக நிறைய நன்மைகளானது நடக்க போகிறது. பிள்ளைகள் செய்யக்கூடிய செய்கைகளானது உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அமைய போகிறது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளின் மூலமாக ஒரு சில மன சங்கடங்கள் வந்திருக்குங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே மனசளவில் நினைச்சிருப்பீங்க, என்னடா நம்ம சொல்றது எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, இப்படி நடந்துக்கிறாங்களே, இப்படி இருந்தால் நம்ம எப்படா நம்ம இவங்களை அடுத்தடுத்த நிலைமைக்கு கொண்டுட்டு போகிறது, நாம ஒரு கனவு கண்டு வச்சிருக்கோமே, இதெல்லாம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்குள்ளே இருந்திருக்குங்க. அது எல்லாமே நீங்கக்கூடிய அளவுக்கு இப்போது உங்களுடைய பிள்ளைகள் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. பிள்ளைகளின் மூலமாக பெருமையும் சிறப்பும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய பிள்ளைகள் படித்து முடித்து வேலைக்கு போவாங்க, அது பெருமையை ஏற்படுத்தி தரும். இல்லைனா படிக்கக்கூடிய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவார்கள், இது பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இல்லைனா பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஏதாவது காம்படிஷன் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெறுவார்கள், இதெல்லாம் பார்த்து நீங்கள் பெருமைப்படுவீர்கள். ஸோ இது மாதிரியான விஷயங்களானது மகர ராசி நேயர்களுக்கு நடக்கலாம். மொத்தத்தில் பிள்ளைகளின் மூலமாக பெருமைப்படக்கூடிய வகையில் பல நல்ல விஷயங்களானது மகர ராசி நேயர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நடக்க போகிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டுங்க. எந்த அளவுக்கு நிதானத்தோடு ஒவ்வொரு விஷயங்களையும் அணுகுறீங்களோ அந்த அளவிற்கு நல்லது நடக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே சாத்தியமாகி இருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தனக்கென ஒரு அங்கீகாரமானது கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது அங்கீகாரமானது கிடைக்க போகிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகிறது. தொழிலை மேம்படுத்த திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக போகிறது. குடும்பத்தில் நிம்மதியான சூழலானது உண்டாக போகிறது. பிள்ளைங்களால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதியானது உங்களுக்கு உண்டாகுங்க. பெரியவங்களுடைய முழுமையான ஆதரவானது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக பார்த்தீங்கன்னா பாடுபட வேண்டிய காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்கு. மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு உயர்வை அடையக்கூடிய வகையிலேயும் சூழலானது இருக்கின்றது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்க போகுதுங்க. ஸோ கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக கலைத்துறையில் ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் படைக்கலாம். புதிய முதலீடுகளில் மிக மிக கவனத்துடன் திட்டமிட்டு இறங்க வேண்டுங்க. எப்போதுமே நம்ம தொழில் ரீதியாக ஏதாவது முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுக்கு பல முறை யோசித்து பார்த்து நிதானமாக முதலீடுகள் செய்ய வேண்டுங்க. அப்போதுதான் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படாமல் ஓரளவுக்கு தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளை அமைச்சிருக்குங்க. புதன் 12ல் இருப்பதால ஒரு முக்கியமான விஷயத்துல முடிவெடுக்க முடியாமல் ஒரு சில சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அடைய வேண்டிய சூழ்நிலையிலையும் இருப்பீங்க. வியாபார விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அலட்சியமாக செயல்பட வேண்டாங்க. புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனமாக செய்ய வேண்டிய
வேண்டியது மிக மிக அவசியங்க. எந்தவித விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா அவசரம் காட்ட வேண்டாங்க. நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அப்போது தான் பார்த்தீங்கன்னா அதற்கேற்ப உங்களுக்கான வெற்றியுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பே இல்லாமல் பாடுபட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டுங்க. எல்லா இடத்திலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்குவத்தோடு நடந்து கொள்கின்ற பட்சத்தில் தான் பண இழப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும். மேலும் பெரியவங்களுடைய அன்பு, ஆதரவு, அரவணைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதிகப்படியான முதலீட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்க. அதே போல் உங்களுக்கு தெரிந்த தொழில் உங்களுடைய சொந்த தொழிலாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முன்னேற்றத்திற்காக பல புதிய முயற்சிகளில் இறங்கலாம். அதற்காக பணத்தையும் செலவு செய்யலாம். அதில் தவறு கிடையாதுங்க. ஆனால் முன்பின் தெரியாத தொழிலை மற்றவங்க சொன்ன வார்த்தையை மட்டும் நம்பி நீங்கள் ஆரம்பிக்கும் போது நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது இருக்கு என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் மகர ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுமே மறக்காம உங்களுடைய வீடுகளில் பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்துக்கோங்க. அதாவது சரியாக பார்த்தீங்கன்னா மாலை நேரம் 6 மணி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 4 to 6 இந்த 2 நேரத்தில் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த நேரத்தை தேர்வு செய்து நீங்கள் தீபமேற்றி வைத்து வழிபாடுகள் செய்துக்கோங்க. இந்த மார்கழி மாதம் முடியும் வரைக்கும் தீபமேற்றி வழிபாடுகள் செய்யுங்க, நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.